வணக்கம் மக்களே. நிறைய பேர் என்ன கேக்குறாங்க தெரியுமா? ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண ஆசை இருக்கு, பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது? யூடியூப்ல ரொம்ப ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, பட் கிளாரிட்டி இல்லை. ஸோ இந்த வீடியோல ஜீரோ நாலேஜ் இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரேடிங் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு கிளியரா ஒரு ரோட் மேப் பார்க்கலாம். இஃப் யூ ஃபாலோ திஸ் ப்ராப்பர்லி unnecessary லாஸை அவாய்ட் பண்ண முடியும். லெட்ஸ் பிகின். Step 1. Understand what trading really is. First mistake நிறைய பிகினர்ஸ் பண்றது என்ன தெரியுமா? டைரக்டா எஃப்என்ஓல ஜம்ப் பண்றது. ட்ரேடிங்னா கேம்பிளிங் இல்லைங்க, இட்ஸ் அ ஸ்கில். மார்க்கெட்ல மெயின்லி 2 செக்மெண்ட்ஸ் இருக்குங்க. ஸ்டாக்ஸ், அதாவது கேஷ் மார்க்கெட், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது எஃப்என்ஓ. ஸோ பிகினர்ஸா இருந்தா ஸ்டாக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 50-50 சார்ட்டை டெய்லி அப்சர்வ் பண்ணுங்க. மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்சர்வேஷன் ஸ்டேஜ் ரொம்ப முக்கியங்க. அட்லீஸ்ட் 1 month அப்சர்வ் பண்ணுங்க பிஃபோர் ரியல் ட்ரேடிங். ஸ்டெப் 2. ஓப்பன் அ ப்ராப்பர் ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் டிமெட் அக்கௌண்ட். செபி ரெஜிஸ்டர்ட் புரோக்கரை சூஸ் பண்ணுங்க. பாப்புலர் புரோக்கர்ஸ் எக்ஸாம்பிள் வந்து ஜீரோதா, ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக்ஸ். ஆனா புரோக்கர் சூஸ் பண்ணும்போது நீங்க புரோக்கரேஜ் சார்ஜஸ், ஆப் சிம்பிளிசிட்டி, சப்போர்ட் சிஸ்டம், இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 3. லேர்ன் அ சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. எப்பவுமே இண்டிகேட்டர்ஸை ஓவர்லோட் பண்ணாதீங்க. மூவிங் ஆவரேஜ், ஃபிப்னோக்கி, எம்ஏசிடி, பாலிங்கர் பேண்ட்ஸ், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கன்ஃபியூஷன் தாங்க ஆகும். ஸ்டார்ட் வித் சிம்பிள் திங்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இது மூணு நீங்க பக்காவா பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏதாவது ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 3 months அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜி டு ஸ்ட்ராட்டஜி ஜம்ப் பண்ணாதீங்க. ஸ்டெப் 4. ஸ்டார்ட் வித் ஸ்மால் கேபிட்டல். இது ரொம்ப முக்கியங்க. ஃபர்ஸ்ட் மந்த்ல பிக் கேபிட்டல் யூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்ககிட்ட 50,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லா யூஸ் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் வித் 5,000 ஆர் 10,000. இதுலயே நீங்க ஒரு ஆப்ஷன்ஸ்ல ஒரு குவான்டிட்டியை வாங்கிட முடியும். வை? பிகாஸ் ஃபர்ஸ்ட் 3 months லேர்னிங் ஸ்டேஜ் தாங்க. லாஸ் வந்தா கூட இமோஷனல் டேமேஜ் கம்மியா இருக்கும். ஸ்டெப் 5. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல். இது ஒரு கோல்டன் ரூல்ங்க. இந்த ரூல் ஃபாலோ பண்ணலன்னா மார்க்கெட் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவான லெசன் கொடுக்கும். ஒரு ட்ரேட்ல மேக்ஸிமம் 1 or 2% ரிஸ்க் தாங்க நீங்க எடுக்கணும். எக்ஸாம்பிள், 10,000 அக்கௌண்ட் வச்சு நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா 1 ட்ரேட்ல லாஸ் 100 to 200 குள்ள இருக்கும். ஸ்டாப் லாஸ் கம்பல்சரிங்க. ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஸ்டெப் 6. டோன்ட் டச் ஆப்ஷன்ஸ் இமீடியட்லி. ஆப்ஷன்ஸ் அட்ராக்டிவா தாங்க தெரியும். ஸ்மால் மணில பிக் ப்ராஃபிட் பாசிபிலிட்டி இருக்குதான். ஆனா ரியாலிட்டி என்ன? 90% பிகினர்ஸ் ஆப்ஷன்ஸ்ல லாஸ் பண்றாங்க. அது ஏன்? ஆப்ஷன்ஸ்ல டைம் டிகே இருக்கு, ஃபாஸ்ட் ப்ரீமியம் ட்ராப் ஆகும், எமோஷனல் ப்ரெஷர் இருக்கும். ஸோ மினிமம் 6 months வரைக்கும் கேஷ் மார்க்கெட்ல சர்வை பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்க எஃப்என்ஓ ட்ரை பண்ணணும். ஸ்டெப் 7. கிரியேட் சிம்பிள் ட்ரேடிங் ரூட்டீன். டெய்லி ரூட்டீன் ட்ரேடிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்னிங் குளோபல் மார்க்கெட் செக் பண்றது, இண்டெக்ஸ் ட்ரெண்டை செக் பண்றது. டியூரிங் மார்க்கெட் வெறும் பிளான்டு ட்ரேட்ஸ் மட்டும் எடுக்கணும். நோ ரிவெஞ்ச் ட்ரேட்ஸ் ஆர் அலவுட். ஈவினிங் ஜேர்னல் ரைட் பண்ணுங்க, மிஸ்டேக்ஸ் நோட் பண்ணுங்க. ஜேர்னல் இல்லாம growth இல்லைங்க. ஸ்டெப் 8. கண்ட்ரோல் சைக்காலஜி. ட்ரேடிங்ல 70% சைக்காலஜி தாங்க. காமன் பிகினர்ஸ் மிஸ்டேக்ஸ்லாம் என்ன? ஃபியரு, கிரீடு, ஈகோ ட்ரேட்ஸ், ஓவர் ட்ரேடிங். லாஸ் வந்தா அக்செப்ட் பண்ணுங்க. லாஸ் நார்மல் தான். டிசிப்ளின் இல்லைன்னா ப்ராஃபிட் ஸ்டேபிள் ஆகாது. ஸ்டெப் 9. ஃபோக்கஸ் ஆன் சர்வைவல் ஃபர்ஸ்ட். டார்கெட் வச்சுக்காதீங்க. டெய்லி நான் 5,000 earn பண்ணணும். இன்ஸ்டன்ட் கோல் செட் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் சேஃபா இருக்கணும். மந்த்லி கன்சிஸ்டண்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் எய்ம் ஃபார் சர்வைவல். சர்வை பண்ணினாதான் அப்புறம் ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஈஸிங்க, பட் ரைட் வேல ஸ்டார்ட் பண்றது தான் ரேர். குவிக் மணி மைண்ட் செட் வச்சு மார்க்கெட்டுக்கு வராதிங்க. ஸ்கில் பில்ட் பண்ணுங்க, பேஷன்ஸை பில்ட் பண்ணுங்க, டிசிப்ளினை பில்ட் பண்ணுங்க. மணி ஆட்டோமேட்டிக்கலி ஃபாலோ பண்ணும். இஃப் திஸ் ரோட் மேப் ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் வீடியோல பிக்கஸ்ட் பிகினர் மிஸ்டேக்ஸ் இன் ட்ரேடிங் பத்தி பார்க்கலாம். See you in the next video, traders. Bye. Follow us on Yakshi Trades Tamil.